நமக்கு சாபமோ பாவமோ இருந்தா இந்த கோவிலோட நிழல கூட தொட முடியாது. சிவனுக்கு எப்படி நெற்றிக்கண்ணோ அதே போல இந்த கோவிலில் உள்ள மகாலட்சுமிக்கு நெற்றிக்கண் இருக்கிறது இந்த கோவிலோட சிறப்பு. சந்திர தோஷம், கால சர்ப்ப தோஷம், கடன், சர்ம நோய், வியாதி, திருமண தடை, முக்கியமா பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருதல்னு 5 விதமான தோஷங்களை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆலயத்தை சொல்றேன். வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான டெம்பிள் கண்டென்ட்க்கு நம்ம பூவி அபிஷியலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இறைவன் பெயர் சோமநாத சுவாமி, அம்பாள் பெயர் சவுந்தரநாயகி. நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அச்சுதமங்கலங்கிற ஒரு அற்புதமான கிராமத்துல தான் இந்த கோவிலானது இருக்கு. பங்குனி மாத பௌர்ணமியில மட்டும் சந்திர ஒளி இறைவன் மேல படும்னு, சந்திரன் வழிபட்டதா ஐதீகம்னு சொல்லப்படுது. சந்திர தோஷம் உள்ளவங்க இந்த ஆலயத்துல சந்திர பூஜை செய்வது மூலமா தோஷம் ஈடுபடும்னு சொல்லப்படுது. சுவாமி அம்பிகையோட கையை பிடித்து அக்னியில வலம் வந்த கோலத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திருமணஞ்சேரியோட மூலஸ்தலம்னு சொல்லப்படுது. முக்கியமா இந்த ஆலயம் திருமண பரிகார ஸ்தலம். ஜுரகரேஸ்வரருக்கு தனி சன்னதியும் 10 திங்கட்கிழமை அர்ச்சனை செய்து மிளகு ரச சாதம் நைவேத்தியம் பண்ணி குழந்தைகளுக்கு கொடுக்கறது மூலமா அனைத்து விதமான வியாதிகளும் நிவர்த்தியாகும்னு சொல்றாங்க. கால சர்ப்ப தோஷம் உள்ளவங்க கால சர்ப்பங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 4:30 to 6 நெய் தீபம் ஏற்றி அம்பாள் இறைவனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டாங்கன்னா கால சர்ப்ப தோஷம் போகும்னு சொல்லப்படுது. மற்ற தோஷங்கள் உள்ளவங்களும் கண்டிப்பா இந்த கோவில போய் வழிபடுங்க. யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு போயிருக்கீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க.